எல்லாத்தையும் பண்ணது இந்த சிந்தாமணி தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் விடுவாளா விஜயா போயிட்டு லெஃப்ட் ரைட்டு வாங்கிட்டு வந்துடுறா. உன் பொண்ணு ஒன்றும் இல்லாதவனோட தான்டா போவா அப்படின்னு சொல்லிட்டு போடி பொக்கத்தவளை அப்படின்னு வராங்க. என்ன ஒன்றும் இல்லாதவங்கிறாளே அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. அப்போ அந்த சத்யாவோட திரிகிறது பழகிறது இவளுக்கு எல்லாம் தெரியுமா? ஐயே மாஸ்டர், நீ இப்படி ஒரு பொடி வச்சா பேசிட்டு போகிற, நான் விட மாட்டேன்டி. என் பொண்ணத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கேன்ல, ஹைதராபாத்தில் கொண்டே வச்சிருக்கேன்ல, அவள் இங்கே இருந்தா தானே சீக்கிரம் அவர்கிட்ட சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணணும் பணக்காரனை பார்த்து அப்படின்னு இவ பிளானை போட்டுட்டு இருக்கா. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பைனான்சியர் கொஞ்சம் நியாயமானவனத்தை இருக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சிந்தாமணி சொன்னால் கேட்கல, என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பத்திரம், அதுவும் இல்லாமல் நீங்களும் நிறைய காசு வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு கவலையே படாதீங்க, சிந்தாமணிட்டு ஒரு கையெழுத்து கேட்குறாரு, வாங்கி தந்துடுறோம் போதுமா அப்படிங்கிறாங்க. பத்திரம்லாம் என்கிட்ட தான் இருக்குது, ஆனால் அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜிட்ட கையெழுத்து வாங்கினது எல்லாம் அங்கே தான் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் பயப்படுறீங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் கேஸை வாபஸ் வாங்கணும், வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? அது என்ன, அது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குது சிந்தாமணியில் நீங்கள் தான் அப்படின்னு சொல்ல, ஓகே சார் நாங்கள் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை போய் வாபஸ் வாங்கிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, இவங்க எல்லாரும் சீலை உடைக்கிறது, அதாவது நம்ம உடைச்சாதான் தப்பு, கேஸை வாபஸ் வாங்கின கையோட ஆஃபீஸரே சீலை உடச்சிட்றாங்க. உடச்சதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சந்தோஷமாக மீனா வீட்டில் விடை பெற்றுட்டு இங்கே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அவளை சும்மா விடக்கூடாதுன்னு மீனா, முத்து, விஜயா எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கல மீனா என்ன பண்ணுது, ஆமாம் நம்ம இங்கேருந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்கல்ல அந்த பத்திரம் சிந்தாமணிக்கிட்ட தான் இருக்குமாமா அப்படின்னு மீனா சொல்ல, அடப்பாவி ஓடுகோழி அப்படின்னு சொல்ல, சரி இப்போ என்ன பண்ணுறது, பத்திரம் இவர்கிட்ட இருக்குது, இங்கே கையெழுத்து போட்ட பத்திரம் பூரா அங்கே இருக்குது, எப்படியோ வாங்கி ஆகணும், இவர் ஃபைனான்சியர் கொடுத்துருவாரு, கேஸே வாபஸ் வாங்கினவர் அதை கொடுக்க மாட்டாரா என்ன ஒன்று சிந்தாமணியோட கையெழுத்து கேட்குறாரு, அது ஒன்றும் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி கவலையை விடு மீனா விடு ஜூட் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, மேக்கப் பண்ணிடுறாங்க. போயிட்டு அதாவது ஆஃபீஸர்ஸ் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கப்புங்க, அப்படியே ஐடி கார்டு எல்லாமே தானாக சேர்ந்த கூட்டம் மாதிரி போகிறாங்க. 5-6 பேரோட போயிட்டு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு முத்து சொல்ல, சார் என்ன சார் அப்படிங்கிறாங்க. என்ன இங்கே எல்லாம் அமுக்கி வச்சிருக்கீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெய்டு பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. உண்மையில் அப்படியே அச்சு அசல் ஒரிஜினல் ஆஃபீஸர் மாதிரி வர்றாங்க. பார்க்குறாங்க சிந்தாமணி, என்ன இது நம்ம புருஷனை போய் பார்த்து ரேகாவுக்கு கல்யாணம் பேசலான்னு பார்த்தா இப்படி வந்திருக்காங்களே அப்படின்ட்டு, சார் ஒன்றும் இல்லை சார் என்கிட்ட எல்லாமே நேர்மை தான் சார் பண்ணுறேன். நேர்மையத்தான் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் அள்ளியாந்து வைக்கிறாங்க. இதெல்லாம் என்னது, நேர்மையா ஐயோயோ அப்போலாம் இல்லைங்க அப்படிங்கிற பார்த்துடுறாங்க. அவங்க சைன் போட்டது அவங்ககிட்ட பத்திரம், அடப்பாவி இங்கே பத்திரம் இருக்குங்க, அப்போ ஃபைனான்ஸ்கிட்ட கொடுத்து வச்சுருக்கிறது டுபாக்கூர் பத்திரமா, எப்படி பாரு தன்னை நம்பின ஒருத்தனுக்கே எவ்வளோ ஃப்ராட்தனம் பண்ணுறா, இவளை சும்மா விடக்கூடாது, இவளுக்கு காசை கொடுத்தே நம்ம பத்திரத்தை எடுக்கலாம்னு நினச்சேன், காசும் கொடுக்கக்கூடாது பத்திரத்தையும் எடுக்கணும் அப்படின்னு முத்து மீனா என்ன பண்ணுறாங்க, அந்த பத்திரத்தை எடுத்து டபக்குன்னு சட்டைகளை போட்டுக்கிறாரு. அடுத்து வெளியில் வராங்க, என்னம்மா இவ்வளோ பணம் இவ்வளோ நகை வச்சுருக்க, இதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, இங்கே பாரு என்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் முறையாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. முறையெல்லாம் இல்லை, இங்கே பாரு எவ்வளோ வவுச்சர் கம்மியாக இருக்குது, இந்த நகையை பூரா அள்ளுங்க அப்படிங்கல. சார் வேணாம் சார், உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் தர்றேன், எவ்வளோ தருவேன், 1 கோடி தருவியா, என்ன சார் ஒரு 50 லட்சம் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. 50 லட்சமா சரி கொடு அப்படின்னு வாங்குறாங்க. இவகிட்டலாம் இப்படி தான் பாவம், யார் ஏழைங்க இருக்காளோ அவங்களுக்கெல்லாம் திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு அந்த நம்பர் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறாங்க, அவங்க அட்ரஸை பூராத்தையுமே. அடுத்து என்ன பண்ணுறாங்க மீனா, ஓகே இப்போ எல்லாமே நாங்கள் பெற்றுக்கொண்டோன்னு எழுதி கையெழுத்து போடு அப்படிங்கிறாங்க. மேடம் வேணாம் மேடம், இந்த நகையெல்லாம் நான் கஷ்டப்பட்டது, நான் தான் 50 லட்சம் கொடுத்துட்டேன்ல அப்படின்னு சொல்ல, சரி நீ 50 லட்சத்தை கொடுத்துட்டு நாங்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டோம் நீ சொல்லிட்டீன்னா அதனால ஒரு சைன் போட்டு கொடுத்துரு, அப்போ தான் நீயும் பயந்துருப்ப, நான் போட்டு கொடுத்துட்றேன், ஆனால் அதை வச்சு எதுவும் பண்ணிட மாட்டீங்களே, இங்கே பாரு என்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் முறையாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. முறையெல்லாம் இல்லை, இங்கே பாரு எவ்வளோ வவுச்சர் கம்மியாக இருக்குது, இந்த நகையை பூரா அள்ளுங்க அப்படிங்கல. சார் வேணாம் சார், உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் தர்றேன், எவ்வளோ தருவேன், 1 கோடி தருவியா, என்ன சார் ஒரு 50 லட்சம் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. 50 லட்சமா சரி கொடு அப்படின்னு வாங்குறாங்க. இவகிட்டலாம் இப்படி தான் பாவம், யார் ஏழைங்க இருக்காளோ அவங்களுக்கெல்லாம் திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு அந்த நம்பர் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறாங்க, அவங்க அட்ரஸை பூராத்தையுமே. அடுத்து என்ன பண்ணுறாங்க மீனா, ஓகே இப்போ எல்லாமே நாங்கள் பெற்றுக்கொண்டோன்னு எழுதி கையெழுத்து போடு அப்படிங்கிறாங்க. மேடம் வேணாம் மேடம், இந்த நகையெல்லாம் நான் கஷ்டப்பட்டது, நான் தான் 50 லட்சம் கொடுத்துட்டேன்ல அப்படின்னு சொல்ல, சரி நீ 50 லட்சத்தை கொடுத்துட்டு நாங்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டோம் நீ சொல்லிட்டீன்னா அதனால ஒரு சைன் போட்டு கொடுத்துரு, அப்போ தான் நீயும் பயந்துருப்ப, நான் போட்டு கொடுத்துட்றேன், ஆனால் அதை வச்சு எதுவும் பண்ணிட
பண்ணிட மாட்டீங்களே, உங்கள் கையெழுத்தை வச்சு எங்களுக்கு என்னத்துக்கு மேடம் ஆக போகுது, நான் ஒன்றும் பண்ணலை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் கையெழுத்தை வச்சு நாங்கள் என்ன மேடம் பண்ண போகிறோம், உங்கள் கையெழுத்து எங்களுக்கு எதுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி சைனை போடுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ தான் தேவையில்லைன்னு சொன்னீங்க, அப்புறம் இது கேட்குறீங்க, ஹலோ என்ன எதிர்மனை பேசுகிறேன்னு நினைப்பா, கையெழுத்து போடு இல்லைன்னா அள்ளிட்டு போயிடுவோம், ஐயோ அள்ளிட்டு போயிடாதீங்க, நான் சைன் தானே போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சைனை போட்டு கொடுக்குறாங்க. 2-3 பத்திரத்தில் அதுவும் வாங்குறாங்க. பார்த்தா அதுக்கு எல்லாம் சாட்சி வேணும்ல அப்படின்னு உன் தொம்பிங்களை கையெழுத்து போட சொல்லு அப்படிங்கவும் அவங்களும் போட்டு கொடுக்குறாங்க. அப்பாடா தலைக்கு வந்து தலைப்பாடு போச்சுன்னு இங்கே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கு. போன அடுத்த அரை மணி நேரத்தில் எல்லா மேக்கப்பையும் கழிச்சிட்டு வந்து கால் மேலே கால் போட்டு சேரை போட்டு உட்காடுறாங்க. முத்து மீனாவும், ஏய் யார் நீங்கள், எதுக்கு நீங்கள் வந்திருக்க, என்ன என்னை பார்த்து யார் நீங்கள் கேட்குற, என்ன தெரிலையா அப்படின்னு மீனா கேட்க, ஏய் அது தெரியும்டி, இங்கே எதுக்கு வந்த, இங்கே ஏண்டி வந்த அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. என்ன மிரட்டுற, ஏன் வீட்டுக்குலேருந்து நீ இங்கே வந்த அப்படின்னு மீனா கேட்க, என்னடி ஏன் வீட்டில் வந்து உட்காந்துட்டு சவுடாலா பேசுகிற, ஏன் வீட்டுக்குலேருந்து ஏன் வரேன்னு என்ன பார்த்து கேட்குறியா, இது ஏன் வீடுடி, இது சிந்தாமணியோட கோட்டைடி, ஓ உன் கோட்டையா, அதுக்கு நடுவில் போட்டாச்சே ஓட்டை அப்படின்னு முத்து மீனா பேச, என்ன இப்போ பார்க்குற அப்படிங்கல, என்ன இது என் வீடு, ஏய் என்ன பேசுகிற, இது ஏன் வீடுடி, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஓன் வீடு, இப்போ ஏன் வீடு பார்க்குறியா அப்படின்னு பத்திரத்தை காமிக்க, சிந்தாமணின்னு கொட்டை எழுத்துல சூப்பராக கையெழுத்து போட்டிருக்கு, எவ்வளோ அழகாக கையெழுத்து போடுற, உண்மையிலே உன் கையெழுத்து சூப்பர் தெரியுமா, ஏய் என்னடி அப்படின்னு பார்க்குறாங்க. என் பேருக்கு நீ எழுதி கொடுத்துட்ட அந்த வீட்டை, அதனால மரியாதையாக ஓடி போயிரு. ஏய் அப்போ நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தது சாட்டா நாங்களே தான் நினச்சேன் ஆன்னு கத்துறாங்க. என் 50 லட்சம் போச்சே அப்படின்னு அப்படியே நடுங்குறாங்க. என் பத்திரம் போச்சு, என் வீடு போச்சு, ஏய் எந்திரிச்சு கிளம்புங்கடி, ஏய் போலீஸோட வந்திருக்கான், போலீஸை வர வைக்கவா உள்ளார, எட்டி பார்க்குறாங்க. வாசலில் போலீஸ் நிற்கிது. என்ன பார்க்குற, உனக்கு மட்டும்தான் போலீஸ் இருக்கும், அடியால் இருக்குமா, எங்களுக்கும் அறிவு இருக்குடி, மரியாதை வீட்டை காலி பண்ணுறியா என்ன, நாளைக்கு இந்த வீடை ஏலத்தில் விட்டுருவோம், அதில் வந்து கூட காசு போட்டு நீ எடுத்துக்கோ, என்ன செல்லாம் கிளம்பு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்தும் பேச, வேறு வழியே இல்லை, ஒன்றும் பண்ண முடியல, போனது மறுபடியும் ஏய் அப்படின்னு வர, இந்த ஏபிசி இதெல்லாம் வேலையெல்லாம் வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே நாங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்கோம், மரியாதையை போடி அப்படின்னு சொல்லி விரட்டி விட்றாங்க. அங்கேருந்து கிளம்பி போகுது சிந்தாமணி. போச்சே எல்லாம் போச்சே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சிந்தாமணி என்ன பண்ணுது, ரோகிணி வீட்டுக்கு போய் தஞ்சம் போடுது. இது என் வீட்டுக்கு நான் வந்துட்டேன், நீ காலி பண்ணிக்கோ. ஏன் ஆண்டி நான் எங்கே போவேன், நீங்கள் வேணால் இருந்துக்கங்க, எனக்கெல்லாம் உங்க கூட இருக்க முடியாது, நீ காலி பண்ணு அப்படி சொல்ல, ஆண்டி நான் எங்கே ஆண்டி போவேன், உன்னால் அந்த வீட்டை வச்சு அந்த வீடை வாங்குற காத்த ஒன்றை கூப்பிட்டேன், இப்போ அந்த வீடே இல்லைனாச்சு, எனக்கே வீடு இல்லைனாச்சு, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு துணிமணி எல்லாத்தையும் தூக்கி போடுதுங்க. ஏன்னா போக மாட்டேன்னு ரோகிணி அடம் பிடிக்கிறதுனால அந்த குழந்தை, அவங்க அம்மா ரோகிணி எல்லாரும் 3 பேரும் வெளியில் ரோட்டில் நிற்கிறாங்க. ரோகிணி நீ பண்ண பித்தளை எடுத்துக்கலாம், நம்ம எப்படி நிற்கிறோம் பார்த்தியா அப்படிங்கல, நீங்கள் மட்டும் எங்கே நிற்கிறிய, நானும் தாண்டி நிற்கிறேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, ஆமாம் அப்படித்தானே எங்கள் மீனாமுத்து எவ்வளோ அழுதுட்டு அந்த வீட்டை விட்டு கண்கலங்கி வந்தாங்க. எந்த தப்புமே பண்ணாத மீனாமுத்து வெளில வந்து நிற்கிறாங்க. ஆனால் எல்லா தப்பு ஃப்ராடும் ஒட்டுமொத்த ஃப்ராடையும் பண்ணிட்டு நீங்கள் மட்டும் என்ன நடு வீட்டுக்குள்ளே குழுன்னு ஏசியில் கிடப்பீங்க. ஒரு காலம் இப்படியும் வரும் அப்படியும் வரும். இப்போ ரோட்டில் நிற்கிறாங்க. ரோஹிணி எங்கே போகிறேன்னு தெரியாமல், அம்மா இப்போ இங்கேம்மா போகிறது, அவன் வீடு பிடிச்சி தரேன்னு சொன்னால, வா நம்ம அங்கே போவோம் அப்படின்னு அங்கே ரெடியாகி போகிறாங்க. இங்கே மீனா முத்துவும் அப்படியே ஜெயிச்சுட்டு தான் அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்ககிட்ட சைன் வாங்கின பத்திரத்தை கொண்டு போய் அந்த ஃபைனான்ஸையும் கொடுத்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் 10 நிமிஷத்தில் இதுங்க போய் நிற்கிதுங்க. இவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே சாதிச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வாழ்த்துறாரு முத்துவை. அதுக்கப்புறம் விஜயா அப்படி பார்க்குது, பரவாயில்லடா உனக்கு அறிவு இருக்குது அப்படின்னு முத்துவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னம்மா அது, ஆமாடா உன்னால தானே அந்த வீடு வந்திருக்கு, நீ இல்லைன்னா அந்த வீடு வந்திருக்குமா என்ன, அம்மா என் பொண்டாட்டி இந்தாம்மா, சரி விடு இப்போ பொண்டாட்டியை கட்டி பிடிக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு இருக்க கரெக்டாக ரோஹிணி புல்ல அவங்க ஆத்தா வந்து நிற்கிறாங்க. இப்போ தானே சந்தோஷப்பட்டான், அதுக்குள்ளே வந்து நிற்கிறாளுகளே, என்னத்துக்கு நிற்கிறாளுகளோ தெரியலையே. ஏய் இங்கேண்டி வந்த, எனக்கு இன்னும் வீடு பிடிச்சி கொடுக்கல, நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்ல, அப்படியே மனோஜை பார்த்து என்ன பண்ணுது விஜயா, பலான்னு ஒரு அறை கொடுக்குது மனோஜுக்கு. ஏய் ஒன்றும் தர முடியாது போடி அப்படின்னு சொல்ல அண்ணாமலை வராரு. என்ன அவங்கள போய் என் விரட்டுற, நான் அப்படி தான் விரட்டுவேன் போடி அப்படிங்கல, அங்கிள் அங்கிள் அப்படின்னு அழுகுறாங்க. பிடிச்சி தள்ளுது. ஒரு அது என்னதான் இருந்தாலும் ஒரு மரியாதை, ஒரு மனித நேயன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவங்கள அப்படியே அடித்து துரத்துவாங்களே, நாயை அடித்து துரத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி துரத்துறாங்க. அப்போ தான் பார்த்துட்டு ஏய் என்ன நினச்சிட்டு இருக்கு மனோஜ் இருந்துட்டு, அதே மாதிரி தான் அந்த பிள்ளையும் அவங்க ஆத்தாலையும் பார்த்தோன்னே காண்டாயிடுறாரு. ரோஹிணி மட்டும் வேணுமா, அவள் ஆத்தா புள்ள வேணாமா இந்த மனோஜ் பயலுக்கு. நீ எதுக்கு இப்போ இவங்களாம் கூப்பிட்டு வந்த, ஏன் மனோஜ் அப்போ வரக்கூடாதா, நீ வேணாலும் வரலாம், என்னடா மறுபடியும் நீ வேணாலும் வரலாங்கிற, நான் சொன்னது தான், அதுவும் கேமராலாம் வச்சு ஃபிட் பண்ணிட்டு வந்திருக்கேன், அந்த வீட்டுக்குள்ளே யாரும் அதான் அந்த ஷோரூம்குள்ளே யாரும் வரக்கூடாதுன்னு. ஆனால் அதுக்கு அடுத்த கடமை என்ன பண்ணுறது தெரியுமா, ஷோரூமை விட்டு வெளில போய் மீட் பண்ணிட்டு வராரு. அது எப்படி கில்லாலங்கடி. ஆனால் அந்த ஃபோன் பண்ணி கேட்குது அங்கே இருக்க ஜீவாட்ட, அவர் வெளியில் போய் மீட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டாங்களா, அந்த காண்டு வேற. அதனால விஜயாவை விஜய் அடிக்க, விஜயாவையும் மனோஜ்
மனோஜையும் அண்ணாமலை வச்சு போட்டு சாத்துறாரு. அதுங்க ரெண்டும் அப்பா அப்பா என்னை ஒன்றும் பண்ணாதீங்கப்பா, என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க, கொண்டு போய் கையெழுத்தை போட்டு பணத்தை கொண்டு பத்திரத்தை கொடுத்துட்டு என்னென்ன பண்ணியிருப்பீங்க, மறுபடியும் வந்து நின்றுக்கிட்டு அப்படின்ட்டு. இங்கே பாருமா ரோகிணி, உனக்கு வீடு பார்க்கணும் அவ்வளோதானே, நீ இன்னைக்குள்ளே உனக்கு வீடு பார்த்து தந்துடுறோம், மறுபடியும் தயவு செஞ்சு இங்கே நிற்காதீங்க, கிளம்புங்க. இல்லை அங்கிள், வீடு கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் வீதியில் இருப்போம் அப்படி சொல்ல, இப்போ என்ன பண்ணுறது அப்படி மனோஜ் திருன்னு முழிக்கிறாங்க. அதுக்கு மேலே வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறதுன்ட்டு சரி நீங்கள் போய் ஒரு லாட்ஜில் நாங்கள் பிடிச்சி கொடுக்குறோம், அங்கே தங்குங்க, வீடு கிடைச்சானு உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. மனோஜ் அப்படின்ட்டு ரோகிணி போக, ரோகிணி அப்படின்னு சொல்லல பச்சுன்னு ஒரு அறை கொடுக்குது மனோஜுக்கு விஜயா. ஏன்னா ஃப்ரெண்ட், இப்படிலாம் போக வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இப்படி போனாலும் வாய்ப்பு இருக்கலாம், இது நம்மளோட கற்பனை கதை தான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்புறவுகளை. தேங்க்யூ ஃப்ரெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.